சிமெண்ட் மோட்டாருக்கும் ஆடசிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ளோர் டைல் மற்றும் வால் டைலுக்கு ஒரே ஆடசிவை யூஸ் பண்ணலாமா? டைல்ஸுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணலாமா இல்லது ஆடசிவ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதா. சிமெண்ட் மோட்டாருக்கும் ஆடசிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிமெண்ட் மோட்டார் அப்படிங்கிறது மணல் மற்றும் சிமெண்ட்டினாலான கலவை. ஆடசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிமர் பிளஸ் போர்ட்லாண்ட் சிமெண்ட் மற்றும் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து தயாரிக்கிறதா ஆடசிவ். டைல்ஸ் ஆடசிவை பொறுத்தளவு நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். டைல் ஆடசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸை வந்து சுவர்லயோ இல்லை வால்லையோ ஒட்டுறக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்ட் தான் டைல் ஆடசிவ் அப்படிங்கிறோம். அது சிமெண்ட்டை விட ரொம்ப பலமாகவும் நல்ல வலுவுள்ளதாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான கிரேட் இருக்குது. C1, C2, S1, S2 அப்படின்னு 4 கிரேட் ஆடசிவ் இருக்குது. C1, C2 மற்றும் S1, S2 என்பதில் C1 என்பது சிமெண்ட் பேஸ்டை குறிக்கும். S என்பது டிஃபார்மபிள் என்பதனை குறிக்கும். 1 என்பது அதனுடைய தரம் ஸ்டாண்டர்டு பர்ஃபார்மன்ஸ் என்பதாகும். 2 என்பது இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் என்பதனை குறிக்கும். அதில் S1 என்பது ஸ்டாண்டர்டு பர்ஃபார்மன்ஸ் ஆகவும் S2 என்பது ஹைலி ஃப்ளெக்சிபிள் பர்ஃபார்மன்ஸ் ஆகவும் குறிக்கப்படுகிறது. C1 ஆடசிவ் என்பது சாதாரண பிடிப்புத்திறன் கொண்ட ஒரு ஆடசிவ் ஆகும். இது செராமிக் டைல், வால் டைல், ட்ரை ஏரியா, உட்புறச்சுவர், ஹால், படுக்கையறை மற்றும் சிறிய அளவிலான டைல்களுக்கு சிறந்தது. C2 ஆடசிவ் என்பது அதிக பிடிப்புத்திறன் கொண்டதாகும். வெட்ரிஃபை டைல், போர்சிலைன் டைல்ஸ், கிரானைட், மார்பிள் மற்றும் லார்ஜ் ஃபார்மட் டைல்கள், எக்ஸ்டீரியர் பால்கனிகள் மற்றும் கமர்ஷியல் ஹெவி டிராஃபிக் ஏரியாக்களுக்கு இந்த C2 ஆடசிவை உபயோகப்படுத்தலாம். S1 என்பது வளைந்து கொள்ளும் திறன் கொண்டதாகும். பில்டிங் மூவ்மெண்ட் உள்ள இடங்களில் டைல் கிராக் ஆகாமல் இருக்க இந்த S1 ஆடசிவை நாம் உபயோகப்படுத்தலாம். S2 என்பது அதிக பிடிப்புத்திறன் கொண்ட ஒரு ஆடசிவ் ஆகும். பார்த்தீங்கன்னா சும்மா ஆடசிவ் வாங்கி கொடுங்க நாங்கள் ஒட்டிடுறோம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வாங்கி ஒட்டிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒட்டாம என்ன மாதிரி இடங்களுக்கு என்னென்ன ஒட்டணும் அப்படின்னு முதலையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வாங்குங்க. உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது C1, C2, S1, S2 அவ்வளோதான். S1, S2 அப்படிங்கிறது ஹை பாலிமர், விலை அதிகமுள்ள பாலிமர். C1, C2 அப்படிங்கிறது வந்து மீடியம் கிரேட், அதாவது சிமெண்ட்டினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடசிவ். அதனால இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கங்க. என்னென்ன இடங்களுக்கு என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடசிவை பொறுத்தளவில் நீங்கள் கலக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்ததையும் மொத்தமாக போட்டு கலக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு மறுபடியும் மீதியை போட்டு கலக்கி ஒரு டைம் விட்டு தான் கலக்கணும். எடுத்ததையுமே உடனே கலக்கி உடனே வேலைக்கு எடுத்துக்க கூடாது. சில டைம் டைல்ஸு கலந்து விழுகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான இடத்திற்கு தகுந்த மாதிரி சரியான டைல்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஆடசிவை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சிருக்க மாட்டீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்டைல் ஆடசிவை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி கடினமான வாகனங்கள் ஏற்றி இறக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அதுக்கு தகுந்தமான ஆடசிவை வந்து தேர்வு செய்து நீங்க பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. என்ன இடங்களுக்கு என்ன மாதிரி ஆடசிவை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது வெயில் படும் இடங்கள், கனரக வாகனங்கள் மற்றும் அதிக நகர்வு உள்ள இடங்கள், கடினமான வெயிட் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் அது சாதாரணமான இடங்கள் மற்றும் தண்ணீர் வாட்டர் அதிகம் புழங்கக்கூடிய இடங்கள். இந்த மாதிரி வந்து வகைகளை பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ஆடசிவ், பாலிமர் ஆடசிவ், சிமெண்ட் பேஸ்டு ஆடசிவ், இந்த மாதிரி என்ன இடங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆடசிவ் வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக டைல் ஆடசிவை பொறுத்தளவுல தண்ணீர் வந்து அதிகம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணி அதிகம் சேர்த்தக்கூடாது. தண்ணி ஒரு மிதமான அளவுல தான் சேர்த்தணும். அதே மாதிரி அதிகம் கொடுத்தாலும் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதிகமாக கொடுக்கக்கூடாது. கரெக்டான அளவுல தான் கொடுக்கணும். டைல்ஸ் ஓட்டுறதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ்டு ட்ராவல் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணா தான் அந்த பபிள்ஸ் வர்றது, ஏர்லாக் வர்றதெல்லாம் இருக்காது. 20 கிலோ அல்லது 25 கிலோ பேக் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 to 70 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சை வந்து இது கவர் பண்ணும்.
சுவரனுடைய தன்மையை பொறுத்தளவில் 50 to 70 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 25 கிலோ பேக்கில் நீங்கள் கவர் பண்ணலாம். டைல் ஒட்டின பிறகு அது காயறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுனீங்கன்னா தான் நல்லா ஃபுல் கிரிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 24 மணி நேரம் ஆகும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. டைல் மேலே புதுசு ஒட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டலாம். ஆனால் நல்லா தொடச்சி அந்த இடத்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா S2 மாதிரியான பாண்டிங் அடசிவை யூஸ் பண்ணி ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக பழைய டைலுக்கு மேலே புதுசு ஒட்டலாம். பொதுவாக மெஜாரிட்டியாக செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய அடசிவை யூஸ் பண்ணுறது, அதிகமாக தண்ணி கலக்கிறது, சர்ஃபேஸை சுத்தம் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது மற்றும் ஓப்பன் பண்ணி கலந்து வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு அதை ஒட்டி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகள்னால கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காம இருக்கு. எக்ஸ்பைரி டேட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 6 to 12 மாதங்களுக்குள்ள நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சிங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் குறையும், கட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இவங்கள டைல்ஸ் அடசிவை யூஸ் பண்ணி ஒட்டலாமா அப்படின்னு கேள்வி. கண்டிப்பாக ஒட்டலாம். ஆனால் வெயில் காலத்தில் என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் காஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் ஒட்டினீங்கன்னா அதை கரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த வகையான பிராண்டு டைல்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கும் போதே ஒரு நல்ல ஒரு IS சர்டிஃபிகேட் உள்ள ஒரு பிராண்டாக நீங்கள் போயிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விலை கம்மியாக இருக்குதுன்னு ஒரு லோக்கல் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ரா மெட்டீரியல்ஸினுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அது இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக போட்டு தான் தயார் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் IS தரமுள்ள ஒரு பிராண்டடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய டைல்ஸ் நீடித்து உழைக்கும். உங்களுக்கு இதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்குமே ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி விலை கொடுக்குறாங்க. C1 C2 இந்த கிரேடு பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 500 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இது உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலராக கிடைக்கும். இதே S1 S2 அப்படின்னு போயிட்டீங்கன்னா இதனுடைய விலைகள் 700 900 இந்த ரேஞ்சுகள்லாம் இருக்கும். இந்த S1 S2 கிரேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இது பியூரான போர்ட்லாண்ட் சிமெண்ட் அண்ட் பாலிமர், CMC, HBMS, சிலிக்கா இந்த மாதிரியான மெட்டீரியலை வச்சு அதை தயாரிச்சிருப்பாங்க. இதனுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் குவாலிட்டி இது ரொம்ப அதிகம். லார்ஜ் ஃபார்மட் டைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அடசிவ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். பேக் பட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவற்றிலையும் தடவி டைல்ஸ்லையும் தடவி ஒட்டுறதான் பேக் பட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முறையில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லார்ஜ் ஃபார்மட் டைல் எல்லாம் நீங்கள் கிரிப்பாக ஒட்ட முடியும். இதனுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆடசிவனுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக வலுவான ஒட்டும் திறன், சிமெண்ட் கலவையை விட குறைந்த தடிமன். ரொம்ப கனமான ஒரு கலவை நீங்கள் வைக்க வேண்டியதில்லை, ஒரு குறைவான ஒரு கலவையை வச்சா போதும். வேலைகள் சிமெண்ட்டை விட இது கொஞ்சம் குயிக்காக முடியும். இது கலக்கிறது கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். அதே மாதிரி ஒட்டுறது ஈஸியாக நீங்கள் ஒட்டிட்டு போயிடலாம். இதே நீங்கள் சிமெண்ட் அப்படிங்கும் போது நிறைய கலக்க வேண்டிய டைமிங்னா ஒரு மாதிரி போல் சவுண்ட் வரும். அந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வராது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதிகம். அதை விட தண்ணீர் தடுக்கும் திறன் பாலிமர் ஆடசிவ்ல கொஞ்சம் அதிகம். Sanjay Media,